ஐபிஎல்னாவே இந்த 3 டீம் ஃபேன்ஸையும் கையிலேயே பிடிக்க முடியாது. அந்த 3 டீம் எதுங்கிறது உங்களுக்கே தெரியும், சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. இருந்தாலும் சொல்கிறேன். எம்ஐ, ஆர்சிபி, சிஎஸ்கே. ஐபிஎல்லே அதிக ஃபேன்ஸ் வச்சுருக்க 3 டீம்னா இந்த 3 டீம் தான். இந்த 3 டீமோட டாப் ஆர்டர்ஸ் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுமாதிரி கிரிக்கெட் வீடியோஸ் பார்க்க உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம கிரிக்ஸ்பிகர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஆர்சிபி டீமை தான் பார்க்க போகிறோம். போன வருஷம் சாம்பியனே ஆர்சிபி தான். 18 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் முதல்ல கப் அடிச்சிருக்காங்க. போன வருஷம் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கிறதுனால பிளேயிங் லெவனில் எந்த சேஞ்சுமே அதிகமாக பண்ண மாட்டாங்க. போன வருஷம் டாப் ஆர்டரில் ஆடின அதே 4 பேர் தான் இந்த வருஷமும் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா விராட் கோலியும் சால்ட்டும் இறங்குவாங்க. போன வருஷத்துலேருந்து இந்த 2 ஓப்பனர்ஸும் ஆர்சிபி டீமுக்கு நல்லாவே செட் ஆகிட்டாங்க. பில் சால்ட் பார்த்தீங்கன்னா T20 வேர்ல்டு கப்பில் நல்ல ஃபார்மில் இல்லைனாலும் ஐபிஎல்லில் நல்ல ஃபார்முக்கு வருவார்னு எதிர்பார்க்கலாம். விராட் கோலியை பற்றி சொல்லவே தேவையில்லை. அவரோட வேலையை அவர் கரெக்டாக முடிச்சு கொடுத்துருவார். 2016 மாரி விராட் கோலி ஆடினா அப்படின்னா இந்த வருஷமும் ஆர்சிபிக்கு தான் கப்பு. 1-1 போன வருஷம் மாதிரியே படிக்கல் தான் இறங்குவார். 4th டவுனில் ஆர்சிபி கேப்டன் ரஜத் பட்டிதர் தான் இறங்குவார். இந்த 2 பேருமே டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் நல்ல ஃபார்ம்லேயே இருக்கிறாங்க. போன வருஷம் ஆர்சிபி கப் அடித்ததுக்கு இந்த 4 பேரோட பர்ஃபார்மன்ஸ் முக்கியமான காரணமாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த வருஷமும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கன்னா அடுத்த கப்பை பற்றி யோசிச்சு பார்க்கலாம். அடுத்து மும்பை இந்தியன்ஸோட டாப் ஆர்டரை பார்ப்போம். எம்ஐயோட ஓப்பனர்ஸ் ரோஹித் சர்மா, இன்னொரு ஓப்பனர் டிகாக் இல்லைனா ரயான் ரிக்கில்டன். இந்த 2 பேரில் யாராவது ஒரு ஆளுக்கு தான் வாய்ப்பு கிடைக்கும். கரண்ட் ஃபார்மை வச்சு பார்த்தோம்னா ரயான் ரிக்கில்டனுக்கு தான் போவாங்கன்னு நினைப்போம். ஆனால் மும்பை இந்தியன்ஸ் பழைய லெகசியை யோசிச்சாங்கன்னா குயிக் அண்ட் டிகாக்கு போகிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. எப்படியா இருந்தாலும் அவங்களுக்கு ஓப்பனிங்கில் ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் கன்ஃபார்ம். டிகாக், ரிக்கில்டன் 2 பேருக்குமே சேர்த்து வாய்ப்பு கிடைக்குமாங்கிறது டவுட்டு தான். ரோஹித் சர்மா ஒரு சைடு கன்ஃபார்மாக இருப்பார், இன்னொரு சைடு யாருங்கிறது தான் பார்க்கணும். கன்ஃபார்ம் டிகாக்கு போவாங்கங்கிறது என்னோட கணிப்பு. நீங்கள் ரிக்கில்டனுக்கு தான் வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்கிறீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். 3rd and 4th டவுனில் சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா இவங்க 2 பேரும் தான் இறங்குவாங்க. இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேயும் இவங்க 2 பேரும் தான் 3rd and 4th பொசிஷனில் ஆடிட்டுருக்காங்க. இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் யார் 3rd வருவா யார் 4th வருவாங்கிறத சொல்லவே முடியாது. எந்த விக்கெட் போயிருக்கோ அதை பொறுத்து இருக்குது. ஏன்னா ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் அதை பொறுத்து தான் இவங்க 3rd பொசிஷனில் இறங்குறாங்களா 4th பொசிஷனில் இறங்குறாங்களான்னு இருக்கும். நம்ம இந்தியன் டீமோட கேப்டன் சூரியகுமார் யாதவ் ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கணுங்கிறதுக்காக அந்த 3rd பொசிஷனை இவங்க 2 பேரும் மாறி மாறி இறங்குவாங்க. ஃபஸ்ட் விக்கெட் லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன்னா திலக் வர்மா 1-1 ஆடுவார். அதே ஃபஸ்ட் விக்கெட் ரைட் ஹேண்டட் பேட்ஸ்மேன் அவுட்டாக இருக்கா அப்படின்னா சூரியகுமார் யாதவ் 3rd ரவுண்டில் ஆடுவார். ஆனால் இங்கே ஹர்திக் பாண்டியா கேப்டன் அவர் என்ன முடிவு எடுக்கிறாருங்கிறத பொறுத்து தான் ரைட் லெஃப்ட் காம்பினேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா, இல்லை எல்லா டீமும் பண்ணுற மாதிரி 3rd பொசிஷனை கன்ஃபார்ம் பண்ண போகிறாங்களா, அதாவது திலக் வர்மா தான் இறங்கணும் இல்லை சூரியகுமார் தான் இறங்கணும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண போகிறாங்கிறத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். நீங்கள் என்ன பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்கன்ட்டு கமெண்டில் சொல்லிடுங்க. அடுத்து நம்ம சிஎஸ்கேவோட டாப் ஆர்டர்ஸை பார்ப்போம். சிஎஸ்கேக்கு போன வருஷம் ரொம்ப மோசமான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. போன வருஷம் ஐபிஎல் எண்டிலிருந்தே அவங்க டீமை சரி பண்ணணுங்கிறத பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. போன வருஷம் இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட்லேயே ஒரு சில நல்ல பிளேயர்ஸை அவங்க உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஐபிஎல் ஆக்ஷனுக்கு முன்னாடி ஐபிஎல் ட்ரேட்லேயும் ஐபிஎல் ஆக்ஷனையும் நல்லாவே பயன்படுத்தியிருக்காங்க. இந்த வருஷம் கண்டிப்பாக 6வது கப் அடிப்பாங்கங்கிறத நம்ம நம்புவோம். சிஎஸ்கேவோட ஓப்பனர்ஸ்னு பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன், ஆயுஷ் மாத்ரே இவங்க 2 பேரும் தான் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ருத்ராஜ் கெக்வாட் கண்டிப்பாக 3rd டவுன் தான். அவர் போன வருஷமே தெளிவாக சொல்லிட்டாரு. அவர் தான் கேப்டனுங்கிறதுனால அவர் எடுக்கிறது தான் முடிவு. சஞ்சு சாம்சன் எவ்வளோ நல்ல ஃபார்மில் இருக்காருன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நமக்கு வேர்ல்டு கப்பே வாங்கி கொடுத்துருக்காரு. அதே ஃபார்மோட ஐபிஎல்லையும் ஆடினாருன்னா நமக்கு 6வது கப்பையும் வாங்கி கொடுப்பாருன்னு நம்புவோம். ஆயுஷ் மாத்ரே அண்டர்-19 வேர்ல்டு கப் ஜெயிச்சுட்டு வந்திருக்காரு. பீக் ஃபார்மில் ஆயுஷ் மாத்ரே இல்லைனாலும் ஃபார்ம் அவுட்லேயும் ஆயுஷ் மாத்ரே இல்லை. கண்டிப்பாக அவரும் நல்ல ரிசல்ட் கொடுப்பாருன்னு நம்புவோம். ருத்ராஜ் கெக்வாடை பற்றி நம்ம சொல்லணுங்கிறதுக்கான அவசியமே இல்லை. அவரோட வேலையை அவர் கண்டிப்பாக முடிச்சு கொடுத்துருவார். அவரோட டொமஸ்டிக் ஃபார்ம்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேயும் இப்போ தான் ஓடிஐயில் ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அடுத்து 4th டவுன் பார்த்தீங்கன்னா பிரேவிஸுக்கு போகிறதுக்கு சிஎஸ்கே வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு பிரேவிஸ் 4th டவுனில் தான் ஆடுறாரு. சிஎஸ்கே போன வருஷம் பிரேவிஸை 5th 6th இறக்கியிருந்தாலும் ஐபிஎல் ஆக்ஷனில் எடுத்திருக்க பிளேயர்ஸை வச்சும் இப்போ நடத்திட்டுருக்க ட்ரைனிங்கில் ஒவ்வொரு பிளேயரையும் அந்தந்த பொசிஷனுக்காக ட்ரெயின் பண்ணுவாங்க. இது 2த்தையும் வச்சு பார்த்தோம்னா பிரேவிஸை 4th டவுனுக்கு தான் பிளான் பண்ணுறாங்கன்னு தெரியுது. கண்டிப்பாக பிரேவிஸை 4th டவுனில் இறக்குனாங்கன்னா சிஎஸ்கேவோட டாப் ஆர்டர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ஓகே, இதுதான் சிஎஸ்கேவோட டாப் ஆர்டர்ஸ். ஓகே, 3 டீமோட டாப் ஆர்டரையும் பார்த்துட்டோம். அதில் எந்த டீம் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க அதை கமெண்டில் சொல்லிடுங்க. அதோட அடுத்து இந்த 3 டீமோட பவுலர்ஸை பற்றி போடவா இல்லைனா இந்த 3 டீமோட ஃபினிஷர்ஸை பற்றி சொல்லவான்னு கமெண்டில் சொல்லிடுங்க.